எதிர்க்கட்சியில் உள்ள 4 சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்ய வைத்து உடனடியாக ஆளும் கட்சி தாவேகாவில் இணைத்து கொண்டது இது ஒரு ஜனநாயக படுகொலை. இதை நாங்கள் கடுமையாக கண்டிக்கின்றோம். மக்களுடைய விருப்பத்திற்கு எதிராக, அதுவும் எதிர்க்கட்சி 4 சட்டமன்ற உறுப்பினர்களை எந்த காரணமின்றி திடீரென்று வெற்றி பெற்ற 20 நாட்களில் ராஜினாமா செய்து அடுத்த 10 நிமிடத்தில் ஆளும் கட்சி தாவேகாவில் இணைத்துக் கொள்வது இது ஒரு மோசடி. இது ஜனநாயக படுகொலை மட்டுமில்லை, ஒரு மோசடி. தமிழ்நாடு இது போன்ற ஒரு சூழலை பார்த்தது கிடையாது. அப்படி ஒரு இடைத்தேர்தல் வந்தால் நிச்சயமாக இந்த 4 வேட்பாளர்களும் படுதோல்வி அடைவார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு சூழல் வரும். இந்த இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிராக அத்துணை எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பொது வேட்பாளரை கூட நாங்கள் அறிவிப்போம். அந்த அளவுக்கு எங்களை தள்ளாதீர்கள்.